மெய்யழகன் படத்தோட 1 மினிட் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குடும்ப பிரச்சனையால சொந்த ஊரை விட்டு பெரிய மனம் இல்லாம சென்னைக்கு போற அரவிந்த் சாமி ரொம்ப வருஷம் கழிச்சு தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டா விருப்பா சொந்த ஊருக்கு வராரு. அங்க தூரத்து சொந்தமா வர கார்த்தி கூட ஒரு நாள் அவர் வீட்டுல தங்குற மாதிரி சிச்சுவேஷன் வருது. அவரை பாசமா அத்தான் உரிமையா கூப்பிட்டு பார்த்து செய்யற கார்த்தியை இவருக்கு யாருன்னே தெரியல. இந்த ஒரு நாள் நைட் என்ன ஆச்சு, கார்த்தி யாருன்னு அரவிந்த் சாமி கண்டுபிடிச்சாரா, அவங்களுக்குள்ள நடக்கிற கான்வர்சேஷனை காமெடி அண்ட் எமோஷனல் கனெக்டா சொன்னதான் இந்த படம். 96ல எப்படி ஸ்கூல் ரீயூனியனுக்கு வர த்ரிஷாவுக்கும் விஜய் சேதுபதிக்கு நடக்கிற கான்வர்சேஷனை லவ் அண்ட் எமோஷனல் கனெக்டோட சொல்லியிருந்தாங்களோ, அதே போல வெகுளியா இருக்க கார்த்தி, இயல்பா இருக்க ஸ்ரீதிவ்யா, பக்கத்து விட்டு பெரியப்பா மாதிரி இருக்க ராஜ்கிரண், நீடாமங்கலம் ஊர், தோனி காளைமாடு, அந்த சைக்கிள் அப்படின்னு எல்லாமே அரவிந்த் சாமியை மட்டும் இல்ல நம்மளையும் ஒரு நிமிஷம் சொந்த ஊரோட கிராமத்தோட நினைவுக்கே கூட்டி போயிடுச்சு. வர 2 பாடல்களும் கோவிந்த் வசந்தாவோட பின்னணி இசையும் படத்துக்கு பக்கபலம். கார்த்தியோட வெகுளித்தனம் மூலமா ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட், துப்பாக்கி சூடு, ஈழ பிரச்சனை, சோழப்போர், நடுகள் மாதிரி அரசியலை சொன்னதும் நல்லா இருந்துச்சு. முக்கியமா கும்பகோணம், தஞ்சாவூர், நீடாமங்கலம், திருவாரூர் அப்படின்னு டெல்டா மண்ணோட பாரம்பரியத்தை காட்டிய விதமும் அருமை. மொத்தத்துல இந்த மெய்யழகன் படம் ஃபன், எமோஷனல் கனெக்ட் ஆகிற ஃபீல் குட் மூவிங்க. அரவிந்த் சாமி அண்ட் கார்த்தி 2 பேருமே கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க. நார்மல்